வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் நடவு பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கைவர சம்பா. கைவர சம்பா வந்து சென்ற ஆண்டுலேருந்து நாங்கள் ஒரு ஏக்கர்லேருந்து 1.5 ஏக்கர் பரப்பளவில் நடவு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டும் வந்து ஒரு 1.5 ஏக்கர் அளவில் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விதைவிட்டு அதை 30 நாள் நாற்று, கரெக்டாக 30 நாள் 32 நாள் ஆகுது. நாங்கள் அந்த பழமையான முறையிலேயே வந்து இதை நடுறோம். நாற்று விட்டு பறித்து அந்த 30 நாளில் பறித்து நடுற முறையிலே நடுறோம். இது வந்து ஒரு வாரம் தான் ஆகுது சேரடிச்சு. ஏன்னா இந்த இடம் ஒரு தனியான இடமா இருக்கிறதுனால இங்கே பழம் சேர் செஞ்சு நட முடியாது. அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேர் அடித்தோம். சேர் அடிச்சுட்டு இப்போ அதை நடுற வேலை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இது வந்து காரைக்காலுடைய கடைமடை பகுதிங்கிறதுனால காவிரியோட கடைமடை. அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் நடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒரு 15 தேதிக்கு மேலே ஆகிட்டு இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்தில் மழை துவங்குங்கிறதுனால இந்த ஒற்றை நாள் சாகுபடி போன்ற முறைகள் வந்து நமக்கு முழுமையாக எடுத்துக்காது. ஏன்னா ஒரு நாற்று 2 நாற்று வச்சுருப்போம். திடீர்னு ஆரம்பத்திலேயே புரட்டாசி கடைசியிலையோ அல்லது ஐப்பசி முதல் வாரத்துலேயோ மழை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளத்தில் மாட்டி அந்த பயிர்கள் வந்து சுத்தமாக கரைஞ்சி போயிடும். அது மாதிரியான முயற்சிகளை ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் அதை பெரிய ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. அதனால் அதுலேருந்து எடுத்துக்கிட்ட பாடத்துலேருந்து ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ அளவுக்கு நாங்கள் விதைய விட்டு சாதாரண நாற்றை வந்து ஒரு 4 நாற்று 5 நாற்று வச்சுக்கிட்டு கிட்ட ஒரு 25 சென்டிமீட்ரு மிகாமல் 20லேருந்து 25 சென்டிமீட்ரு 30 சென்டிமீட்டருக்கு தாண்டாமல் சாதாரண நடவு முறையை தான் நடுறோம். அதனால் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருந்தாலும் முழுகினாலும் அது வந்து தண்ணீர் வடிஞ்ச பிறகு நல்லா அது பாதுகாப்பான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அதனால தான் வந்து நாங்கள் அடர் நடவு அப்படிங்கிறத இந்த காவிரியோட கடைமடை பகுதியில் செய்கிறத நாங்கள் வழக்கமாக நம்ம முன்னோர்களும் அதனால தான் இதை வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்க இது ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு இந்த பக்கத்துக்கு வந்து நாங்கள் கைவர சம்பா நடலான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்க இந்த சைடு வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு ஒட்டடையான் கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிட்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ரகமானது நாங்கள் ஒரு 2019லேருந்து இந்த விதைநெல் வந்து கிடச்சிது. அதுலேருந்து இதில் ஒட்டடை கலவை முறை, ஒட்டடையானை வந்து தனித்து நடுறது, அதுபோல் இது ஒரு காரைக்கால் போன்ற ஒரு பகுதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு மரபு நெல். இது காரைக்காலை மையமாக கொண்டு விளைந்த ஒரு முக்கியமான மரபு நெல். அதனால் இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விவசாயிகளுக்கு, ஏன்னா இது போன்ற அரிதான ரகங்களை பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து கேட்பதில்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் குறைவாக தான் விளையும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இடுபொருள், பூச்சிக்கொல்லிகள், அதாவது நம்ம பாதுகாப்பு மருந்துகள் இயற்கை முறையில் கூட நம்ம எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்த தேவை இருக்காது. இயற்கையாகவே எந்த இடுபொருளும் நம்ம கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது வந்து தானாகவே ஒரு 5 அடி 6 அடி உயரத்துக்கு வளர்ந்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 20 மூட்டை வரைக்குமே கூட ஒரு 60 கிலோ மூட்டை வந்து ஒரு 20 மூட்டை வரைக்கும் விளையக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு நெல். இது வந்து பெரும்பான்மையான மருத்துவ குணம் நமக்கு தெரியலனா கூட இந்த நெல்லை பற்றி நான் நிறைய ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது வந்து நம்மாழ்வார் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தான். அவர் என்ன சொல்லுவார்னா, மாமருந்தாகும் ஒட்டடையான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கிடங்க இது ஒரு அற்புதமான ரகம். அந்த காலத்தில் இதை வந்து பழையதுக்கு வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. பழைய சோறு சாப்பிட்றதுக்காக இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு அற்புதமான ரகம். இந்த ஒரு அரிசியை வந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு பொழுதனைக்குமே ஏறு ஓட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து உடலுக்கு வந்து பலத்தை அளிக்கக்கூடிய இந்த ரகம். அதனால் இதை நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணினுடைய ரகம் அப்படிங்கிறதாக இதை வந்து நாங்கள் தொடர்ந்து பாதுகாத்துட்டு வரோம். இந்த பக்கம் வந்து கைவர சம்பா. இது வந்து ஒரு அற்புதமான ரகம். இதை விளைஞ்ச பிறகு காட்டலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 150 நாள் கிட்டத்தட்ட விளையும். இதனுடைய சிறப்பு என்னென்னா, நிறைய பேர் அந்த நெல்லில் வந்து ஒரு கோடு இருக்கும், அது விரல் போல் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் 2019லேருந்து பாதுகாத்துட்டு வந்தாலும் போன வருஷம் ஒரு 1.5-2 ஏக்கர் அளவுக்கு இதை நாங்கள் சாகுபடி பண்ணப்போ தான் இதை வந்து தனித்து பார்க்க முடிஞ்சுது. பார்க்குறப்ப இதனுடைய ஒவ்வொரு கதிரும் கொடை விரித்தது போல் நிற்கும். அதோடைய மேலே கதிர்கள் வந்து அந்த ஒவ்வொரு
பேனிக்கலில் அதாவது கதிரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தண்டும் சின்ன சின்ன இப்போ பிரிவுகளும் எப்படின்னா ஒரு 10 பிரிவுகளாக நிற்கும். இப்போ நம்ம கையில் எப்படி 10 விரல்கள் இருக்கோ அதுபோல் ஒவ்வொரு கதிருமே நீங்கள் ஒரு 100 கதிரை எடுத்து நின்னீங்கன்னா 90 கதிர்களில் வந்து 9, 10 10ங்கிறது வந்து 90% இருக்கும். 9ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8% இருக்கும். 8 பிரிவாக இருக்கிறது வந்து ஒரு 2-3% இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து 100க்கு 90% மேலே 10 பிரிவாக அது பிரிஞ்சு கொடை போல் விரிச்சிக்கிட்டு நிற்கும். கதிர் முற்று தலை சாயிற வரைக்குமே அது போல் தான் அது கொடை மாதிரி விரிச்சிட்டு இருக்கும். 10 பிரிவாக இருக்கும். அதனால் நம்ம கையில் வந்து 10 விரல்கள் இருப்பது போல் இது வந்து தன்னுடைய ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பதனால, ஒரு தனித்தன்மையை கொண்டிருப்பதனால இதை வந்து கைவிரல் சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பாவை சொல்கிறோமோ அதுபோல் இது வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பாங்கிறது நரம்புகளை வலுப்படுத்தி அதன் மூலமாக உடல்லையே வந்து வலுப்படுத்தும், நரம்புகளை வலுப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், கேன்சர் போன்ற நோய்களெல்லாம் அழிக்கும் அப்படின்ற பல மருத்துவ குணம் கொண்டது மாப்பிள்ளை சம்பா. நம்ம இந்த கைவர சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆண்மை பெருக்கியாக, ஆண்மைக்கு மிக சிறந்த ஒரு ரகம் அப்படின்னு பார்க்கப்படுது. நவீன ஆய்வுகள் பற்றி நமக்கு இன்னும் எந்த தகவலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியல. ஆனால் நீண்டகால ஒரு அற்புதமான ஒரு ரகம். நிச்சயமாக அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ரகத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். நன்றிங்க, வணக்கம்.